வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையை அலுவலக உதவியாளர், இளநிலை உதவியாளர், நூலக உதவியாளர், டைப்பிஸ்ட்டு இது மாதிரியான பல்வேறு வகையான கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th 10th அல்லது 12th படிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து 20,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து டைப்பிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. தென் இதுக்கு வந்து நீங்கள் 10th வந்து தமிழ் வழி கல்வியில் வந்து நீங்கள் பயின்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி அண்ட் ஜென்ரல் கேட்டகரி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆய்வக உதவியாளர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இதுக்கு டோட்டலாக வந்து ஆய்வக உதவியாளருக்கு மட்டும் 4 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நூலக உதவியாளர், அதாவது லைப்ரேரியன் அப்படிங்கிற கேட்டகரி. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. பதிவரை எழுத்தர், இதுக்கு வந்து 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 8th 10th தான் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனாகவே வந்து இவங்க வந்து கேட்டிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஊதியம், வயது வரம்பு மற்றும் குறைந்தபட்ச கல்வி தகுதி தமிழ்நாடு அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 20,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இலக்கு, அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து வந்து தான் கொடுத்துருக்காங்க. இலக்குமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நெய்யூர் அப்படிங்கிற இடத்துல வந்து தான் கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் 0465122224 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? 0465122224 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து college_ipc@hotmail.com இந்த வெப்சைட்டுக்கும் நீங்கள் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இலக்குமிபுரம் கலை அறிவியல் கல்லூரியில் பார்த்திங்க அப்படின்னா நெய்யூர், இதில் வந்து ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற போது உங்களுடைய மார்க் ஷீட்டு, கல்வி தகுதி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ், உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இலக்குமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நெய்யூர் 629802 இதுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து 30/6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப்னா மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள்
டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.